சம்மருக்கு லீவ் விட்டதும் எங்களோட பசங்களுக்கு அனிமல் ஸ்பாட் பண்ணுற மாதிரி அட்வென்ச்சராக நல்லா சுற்றி காட்டணும்னு சென்னையிலேருந்து நம்ம கேர்மை ட்ராவலுக்கு காண்டாக்ட் பண்ணின நந்தகுமார் அண்ணனுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது தான் இந்த தேக்கடி டூர் பேக்கேஜ். சென்னையிலேருந்து வந்தவங்களை தேக்கடியிலே பிக்கப் பண்ணி முதல் நாள் ஃபார்ம் ஸ்டேயில் ஸ்டே பண்ண வச்சு கேரளா லோக்கல் சைட் சிங்கான ஒட்டகத்தலைமேடு வியூ பாயிண்ட், வாட்ச் டவர், பாண்டிக்குழி, ஸ்பைஸ் கார்டன், எலஃபண்ட் ரைடுன்னு எல்லாம் சுற்றி காட்டிட்டு ஈவினிங் கலரி ஷோ, நைட் கேம்ப் ஃபயர்னு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த நாள் அட்வென்ச்சர் ஆஃப் ரோடான சத்திரம் ஆஃப் ரோடில் ஓப்பன் ஜீப் சஃபாரியில் போய் யானைகளை ஸ்பாட் பண்ணிட்டு வியூ பாயிண்ட், டீ பிளான்டேஷன், ஷூட்டிங் ஸ்பாட்டான பருந்தும்பாரா, ஹனி ஃபார்ம் எல்லாம் விசிட் பண்ணிட்டு ரிட்டன் தேக்கடிக்கு வந்து தேக்கடி டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சூப்பரான ஃபாரஸ்ட் ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணி அவுட்டோர் கேம்ஸ், இண்டோர் கேம்ஸ் எல்லாம் விளையாண்டு நைட்டு ஸ்டேக்கு பக்கத்திலே வர முள்ளமன்றியை பார்த்துட்டு காலையில் நேரமாக தேக்கடி ஃபாரஸ்ட்டுக்குள்ள போட்டிங்கில் போய் எலஃபண்ட், பைசன், வகை வகையான மான்கள், சென்னாய், காற்று பன்றின்னு வைல்ட் அனிமல்ஸ் பார்த்த டிஃப்ரெண்டான டூர் பேக்கேஜ் தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேக்கேஜோட ஃபஸ்ட் டே தேக்கடியில் இருக்கிற இந்த ஃபார்ம் ஸ்டேயில் தான் நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம தேக்கடியில் பேக்கேஜ் பண்ணும்போது நிறையா பேருக்கு வந்து இந்த ஃபார்ம் ஸ்டேயில் வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ண வச்சுருக்கோம். ஆல்ரெடி பைக்கர்ஸ் எல்லாம் நிறைய பேர்த்து கூப்பிட்டு வந்து இந்த ஃபார்ம் ஸ்டேயில் தான் வந்து ப்ரோக்ராம்லாம் பண்ணோம். இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கே சூப்பராக இருக்கும், நேச்சராக இருக்கும். சுற்றியும் பார்த்திங்கன்னா ஏலக்காய் தோட்டம், அதுக்குள்ளே இந்த ஸ்டே இருக்குது. சரி, ஓகே, நம்மளோட கெஸ்ட்டெல்லாம் வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு எங்களை வந்து கூட்டி போய் சைட் சீங்கெல்லாம் காமிச்சிட்டு வந்து இந்த ஸ்டே எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கெஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம். நான் எங்கேருந்து வரீங்க? இங்கே சென்னையிலேருந்து வரேன். பேருங்க? நந்தகுமார். என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய பசங்களுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய பிரதர், அவர் எல்லாமே வந்திருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வர்றது, தேக்கடிக்கு வர்றது. எப்படி நம்மளை காண்டாக்ட் பண்ண? எப்படி? நான் யூடியூபில் தான் பார்த்தேன். யூடியூபில் தான் பார்த்துட்டு நான் உங்களை காண்டாக்ட் பண்ணேன். ஸ்டே எப்படி இருந்ததுங்க? நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ரூம்லாம் நல்லா இருக்குது. அதனால ஒன்றும் இல்லை, பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. சரி, நம்ம ஃபஸ்ட்டு வந்து கேரளா லோக்கல் சைட் சீங் பார்த்துருவோம். ஓகே, ஜீப் வந்துருச்சு, போவோம், கன்னியூ பண்ணுவோம், அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்துக்குவோம். ஓகேங்களா? ரெடியாப்பா? எல்லாத்தையும் வந்து ஜீப்பில் ஏற்றியாச்சு, வாங்க கிளம்பிடுவோம். ஃபஸ்ட்டாக நம்ம வந்திருக்கிற இடம் வந்து எலஃபண்ட் ரைடு. ஸோ பசங்க வந்து பசிக்குதுனாங்க, அதனால் ஃபஸ்ட்டு எலஃபண்ட் ரைடு காமிச்சிட்டு அப்புறமேட்டுக்கு சாப்பிட கூட்டு போயிடலான்னு வந்திருக்கோம். சரி, வாங்க ஃபஸ்ட்டு எலஃபண்ட் ரைடு போயிடுவோம். தேக்கடினாலே எலஃபண்ட் ரைடு தான் ரொம்ப ஃபேமஸ். நிறையா படத்தில், பாட்டுலாம் கூட வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஏலக்காய் தோட்டம் இருக்கும், அதுக்குள்ளே தான் வந்து போகும். நம்ம ஆல்ரெடியே நிறையா பார்த்துருக்கோம், நம்ம வீடியோ பார்த்தீங்களே தெரிஞ்சிருக்கோம். சரி, வாங்க பண்ணிடுவோம். டிக்கெட் வந்து எடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு வந்து 700 600 இருந்தது, இப்போ வந்து 100 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த சீசனில். சரி, வாங்க எல்லாத்தையும் எலஃபண்ட்டில் ஏற்றி விட்டுருவோம். தம்பி வா, உள்ளே போகலாம் வாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 எலஃபண்ட் இருக்குது, 2 பேராக சீக்கிரமாக போயிடலாம். எல்லோரும் வந்து எலஃபண்ட் ரைடு போயிட்டு வந்துட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து எலஃபண்ட் ரைடும் போகலாம், நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸும் கொடுக்கலாம். தம்பி எப்படி இருந்துச்சுப்பா? சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. உள்ளே போயிட்டு அவ்வளோ தூரம் போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி போனதில்லை ப்ரோ, ஃபஸ்ட் டைம் தான். ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே, வாங்க நெக்ஸ்ட் பிளேஸ் போவோம். நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட வந்திருக்கோம். எல்லாருக்கும் பயங்கர பசி. ஆக்சுவலி கேஸ் பிரச்சனைனால இங்கேயும் சின்ன சின்ன கடைகளெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் பெரிய கடை தான் இருக்குது. சரி, வாங்க போய் சாப்பிடுவோம். வாங்க, உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இப்போ பாருங்கள் கேரளா ரைஸ் எப்படி இருக்குன்னு. நிறைய பேர் வந்து கேரளா ரைஸ் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவீங்க, பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். ஒரு டைமாவது கேரளா வரும்போது இது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், உண்மையிலுமே சூப்பராக இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் அது மாதிரி நிறைய இருக்குது. நம்ம மக்கள் என்ன ஆர்டர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். மெனு கொடுத்துட்டு அப்புறம் பார்ப்போம். ஓகே, லஞ்ச் எல்லாம் முடிஞ்சுது. அடுத்ததாக தேக்கடி லோக்கல் சைட் சீங் பார்க்க போகிறோம். வாங்க கன்டினியூ பண்ணுவோம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க வந்திருக்கிற பிளேஸ் ஒட்டகத்தலைமேடு வியூ பாயிண்ட். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தேக்கடியிலேயே வந்து ஹைட்டான இடம். இங்கேருந்து ஃபுல் வியூவும் நம்ம வந்து தேக்கடி பார்க்கலாம். வாங்க உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தேக்கடியோட ஃபுல் வியூவும், கீழே இருக்கிற அத்தனை பில்டிங்கும்
அதே மாதிரி லாஸ்ட்டில் அங்கே பார்த்தீங்கன்னா தேக்கடியோட லேக், அந்த லேக்கில் தான் நம்ம வந்து தேக்கடி போட்டிங் வந்து நம்ம போவோம், ஃபாரஸ்ட் போட்டிங். அதே மாதிரி நாளைக்கு அதுக்கு பக்கத்தில் தான் உள்ள வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்டே பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது மாதிரி இன்னொரு 2-3 வியூ பாயிண்ட் இருக்குது, ஒவ்வொன்றா நம்ம அப்படியே பார்ப்போம். ஆக்சுவலி எல்லாரும் இங்கே வியூ பாயிண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம கூட வந்து அண்ணன் வந்து ஒட்டக சவாரி பண்ணிகிட்டு இருக்காரு. ஒட்டக தலைமையிலேயே ஒட்டகம் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து நம்ம வந்து சவாரி பண்ணலாம். அண்ணன் வந்து ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. அண்ணன் வந்து செம்ம ஜாலியான கேரக்டருங்க. எங்கே போனாலும் எது இருந்தாலும் நகர்த்தி எடுக்கிறாரு. அதே மாதிரி அங்கே வந்து ஒரு குதிரை இருக்குது. நீங்கள் வரும்போதும் குதிரை சவாரி பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஒட்டக தலைமையிட்டு வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பிளேஸ் கிளம்பிடலாம் வாங்க. அடுத்ததாக நம்ம வந்திருக்கிறது ஒட்டகத்தலைமேடு வாட்ச் டவர். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒட்டகத்தலைமேடு வியூ பாயிண்ட் பார்த்தோம். அதை விட இது வந்து ஹைட்டான இடம். வாங்க மேலே போய் காட்டுறேன். இதில் வந்து மேலே ஏறணும். மேலே ஏறணுமா நல்லா கூலிங்காகவும் இருக்கும், ஃபுல் வியூவும் தெரியும் 360ல். ஒட்டகத்தலைமேடு வாட்ச் டவரோட டாப் வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 360 தெரியும். இங்கே பாருங்கள். ஸோ நம்ம அங்கே இருந்தோம், அங்கேருந்து அந்த தேக்கடி லேக்கெல்லாம் பார்த்தோம். இந்த பக்கம் இருந்து பார்த்தோம்னா மூணாறு வரையும் தெரியும், இந்த பக்கம் மேகமலை வரைக்கும் தெரியும். ஸோ செமையாக இருக்கும் இங்கேருந்து பார்க்குற வியூ. அதே மாதிரி இங்கே வந்து நல்லா கூலிங்காக இருக்கும் காற்று. நல்லா ஈவினிங் ஆக ரொம்ப விண்டு வேகமாகவும் இருக்கும். ஸோ இங்கேருந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது 360 வியூ பாயிண்ட் பார்க்குறதெல்லாம் சூப்பராக இருக்கும். வாட்ச் டவர் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் பிளேஸு கிளம்புறோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேக்கடி வரும்போது இந்த மரத்து மேலே வந்து ஒரு வீடே கட்டியிருந்தாங்க, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து ஹெலிபேடெல்லாம் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் கோவிட் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. ஒரு சூப்பரான இடத்துல வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். எந்த இடம்னு கேட்குறீங்களா? இங்கே பாருங்க. இப்போ நம்ம ஜீப் போகிறதுல ரைட் சைடு வந்து தமிழ்நாடு, லெஃப்ட் சைடு வந்து கேரளா, அந்த பார்டரில் தான் போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா சந்தன மரங்கள், மூங்கில் காடு அந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிக்குடி அப்படிங்கிற ஒரு இடம். இந்த இடம் வந்து நம்ம வீடியோ ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு பாண்டிக்குழி அப்படின்னா என்னென்னு காட்டுறோம் பாருங்க. இங்கே வாங்க, இதுதான் பாண்டிக்குழி. ஆக்சுவலி இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து கூடலூர், இந்த கம்ப ஏரியாலாம் இங்கே வந்து சூப்பராக தெரியும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறையா விவசாயம் செய்கிற நிலம், நிறைய பூஞ்செடி இருக்கிற தோட்டம், தென்னந்தோப்பு, வாழைத்தோப்புன்னு சொல்லிட்டு நிறைய பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூடலூர் இருக்குது. அதை தாண்டி அங்கே ஒன்று இருக்குது. அடுத்ததாக நம்ம நிற்கிறதுக்கும் நேர் ஆப்போசிட்டில் ஒரு ஹில்ஸ் தெரியுதுங்களா? அந்த ஹில்ஸ் தான் வந்து மேகமலை. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். நான் நிற்கிற இடத்த தாண்டி போகக்கூடாது. ஏன்னா தாண்டி போனோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்குன்னு, ரொம்ப டேஞ்சர். ஸோ இதோடையே நின்று அப்படியே ஃபோட்டோஸ் வீடியோ எடுக்கிறனா எடுத்துகிட்டு வந்துடணும். ஓகே, தம்பி எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள். ஆக்சுவலி இங்கே வந்து செம்மந்தி பூ சொல்லுவாங்கள்ல, ஒயிட்டாக இருக்கும், மாலை சமைங்க மாலை செய்வாங்களே, அது எல்லாமே அது சீசன் டைமில் வரும்போது பார்த்தா தெரியும். எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்கிறதெல்லாம் அந்த கான் அங்கே போட்டிருக்காங்களே. இதுக்கு இன்னொரு சைடு இருக்குது. நடந்து இந்த எண்ட்லேயே நடந்து ஒரு லாஸ்ட் வரைக்கும் போகலாம். பாண்டிக்குள்ளே வியூ எல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, கிளம்பலாம். 15 minutes later. இதுதான் நம்ம வந்திருக்கிற இடம், ஸ்பைசஸ் கார்டன். தேக்கடின்னு வந்தீங்கன்னா ஸ்பைஸ் கார்டன் வந்து ரொம்ப ஃபேமஸ். இங்கே இருக்கிற நிறைய ஸ்பைசஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நிறைய மூலிகையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே அந்த மூலிகைக்கு உண்டான மருந்தெல்லாம் இருக்கும். நம்ம எதாவது வேணும்னா வாங்கிக்கலாம், விருப்பப்பட்டா. இல்லைன்னா நம்ம வாங்க தேவையில்லை. சரி வாங்க, இந்த ஸ்பைஸ் கார்டன் எல்லாமே சுற்றி காமிச்சிருவோம். மெயினாக எடுக்க பிளட் பியூரிஃபிகேஷனுக்கு, உள்ள எடுக்கிற மெடிசனுக்கு பிளான்டோட ரூட்டு மட்டும்தான் எடுப்பாங்க. இங்கே இருக்கிற மூலிகை செடிகளோட யூசேஜ் ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கு வர வியாதிகளுக்கு எப்படியெல்லாம் கொடுக்கலாம், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் எப்படியெல்லாம் கிடைக்குதுன்னு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே எங்களுக்கு தெளிவாக நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இவ்வளோ நேரம் வந்து இந்த கார்டன் எல்லாம் சுற்றி பார்த்தோம். அடுத்தது எங்கள் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த மெடிசின்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க. ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்தாச்சு. தம்பி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணல, அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணது. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. தம்பி வந்து நிறையா பொருள் வந்து பார்த்து வச்சிருக்கிறாரு, நிறைய பேர்த்து கொடுக்குறதுக்கு. ஏன் தம்பி? அப்படியெல்லாம் இல்லையா? நெக்ஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் வாங்கிடலாம்லப்பா? அது யாருன்னு சொல்ல மாட்டோம். ஏப்பா? அது சீக்கிரம். அதுதான் சீக்கிரட்டி. ஓகே, போகலாமா? அப்போலாம் வாங்க. எங்கே போகிறோம்? கலரி ஷோ வந்து பார்க்க போகிறோம். வாங்க போயிடலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்கிற இடம் வந்து கலரி ஷோ பார்க்குற இடம். வாங்க போய் பார்த்துருவோம். நம்ம சீட்டை பிடிச்சி உட்காந்தாச்சு. ஆக்சுவலாக என்னென்னா இங்கே வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டு, சைடு, பேக்கு இது மாதிரி இருக்குது. ஸோ நம்ம டைரெக்டாக வரவங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. டைரெக்டாக வரும்போது ஃப்ரண்ட் ரோ, சைடு எல்லாமே புக் ஆகிருக்கும். பேக்கில் தான் வந்து சீட் கிடைக்கும். நம்ம வந்து புக் பண்ணி தரும்போது முன்னாடியே நம்மளோட கெஸ்ட்டுக்கெல்லாம் கேட்டு நம்ம வந்து ஃப்ரெண்டில் உட்கார மாதிரி வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதனால தான் நம்ம வந்து முன்னாடியே நம்ம கெஸ்ட்டுக்கிட்ட கேட்டு நான் ஃப்ரெண்ட் ரோவில் வர மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து கேர்மை ட்ராவல் வழியாக புக் பண்ணி வரவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கிடைச்சிடும்.
அதே மாதிரி எலஃபண்ட் ரைடும் முன்னாடியே வேணுமான்னு கேட்டு முன்னாடியே டிக்கெட் எடுத்து வச்சுருவோம். போனோடனே நம்ம வந்து ரைடு முடிச்சுட்டு வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி தருவோம். சரி, எல்லோரும் வரட்டும், எல்லாமே ஃபில் ஆகணும். பாருங்கள், ஒவ்வொருத்தரும் வந்துட்டுருக்காங்க. நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க பாருங்கள், ஒவ்வொருத்தரும் வந்துட்டுருக்குறாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீழே வந்து இந்த கேரளாவோட கலரிஃபைட் அதை வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆல்ரெடியே நம்ம வந்து நிறையா பார்த்துருக்கோம். பாருங்கள், கீழே வந்து அந்த கேடயமெல்லாம் இருக்கும், அதில் தான் வந்து பண்ணுவாங்க. சரி, அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். பண்ணைங்களோட வந்து நாங்கள் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துட்டோம். ஆனால் எப்படி இருந்துச்சுங்களா அந்த ஷோ? அருமையான ஷோ. தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாத்துலேயும் சுடுத்திருக்கேன். ஆனால் இது நான் பார்த்ததுல வித்தியாசமான அனுபவம். சூப்பராக இருந்தது. சூப்பர். நோ வேர்ட்ஸ். செம்மையாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு லாஸ்ட்டில் ஒரு ஷோ மாதிரி பண்ணாங்களா, அது சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா என்ஜாய் பண்ணீங்க? செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம். நான் எதிர்பார்த்தவே நல்லா இருந்துச்சு. ஓகே, என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம். உங்கள் பேர் என்ன? என் பேர் சந்தோஷ். சந்தோஷமாக இருந்தார். என்ன கரெக்டாக? ஓகே. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் தேக்கிட்டு வரும்போது இந்த கலரியெல்லாம் பார்க்காம போயிடாதீங்க. நிறைய பேர் பார்க்காம போயிடுவீங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, இன்றைக்கி ப்ரோக்ராம் வந்து முடிய போகுது. வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இந்த கலரியெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். இப்போயே சாப்பிட்டு போகலான்னு பார்த்தோம். நிறைய பேர் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிடலாம். நாங்கள் சரி ரூமுக்கு போயிட்டு அங்கேயே வந்து ஆர்டர் கொடுத்துக்கலான்னு சொல்லியாச்சு. சரி, வாங்க கிளம்பிடுவோம். A few minutes later. ரூமுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகியாச்சு. தம்பிங்கெல்லாம் கேம்ப் ஃபயர் போட்டு ஆகணுன்னு அடம் முடிச்சதுனால கேம்ப் ஃபயர் போட்டிருக்கு. கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், பசங்க வந்து ஃபன் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்க்கலாம். எல்லோரும் கேம்ப் ஃபயரில் நல்லா டான்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட உட்காந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் டின்னர் கொடுத்துடலாம். அவங்க டின்னர் எடுத்து வச்சுட்டு நம்மளும் உட்காந்தாச்சு. ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு ஃபெசிலிட்டிஸ் என்னென்னா நம்ம வெளியிலேயும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதனால் நாங்கள் வந்து ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பீஃபும் பரோட்டாவும். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும், கேரளா வந்தாலே நம்ம வந்து பீஃப் வந்து சாப்பிட்ருவோம். கேரளா வந்தால் பீஃப் உங்களுக்கு பிடிக்குன்னா நம்ம வந்து பரோட்டா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த கூலிங்க்கு இந்த சூடாக சாப்பிட்றது வந்து வேறு லெவல். டின்னர்லாம் முடிஞ்சு எல்லோரும் அவங்க இங்கே ரூமுக்கு போயிட்டாங்க. நம்மளும் நம்ம ரூமுக்கு வந்து வந்துட்டோம். இன்றைக்கி டே வந்து உண்மையிலுமே சூப்பராக போச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நானும் தேக்கடி வந்து இவங்களோட சேர்ந்து சுற்றி பார்த்தேன். அடுத்ததான் இந்த ஃபார்ம் ஸ்டே வந்து உங்களுக்கு இன்னும் நான் சுற்றி காட்டல. இந்த இடம் வந்து சூப்பராக இருக்கும். சுற்றி ஏலக்காய் தோட்டம், அதுக்குள்ளே தான் இந்த பில்டிங் இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா 3 பில்டிங் இருக்கும். மெயின் பில்டிங் ஒன்று பெருசாக இருக்கும், அடுத்தது நம்ம இருக்கிற பில்டிங், அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு காட்டேஜ் மாதிரி இருக்கும். இதில் ஒவ்வொன்றிலையும் பார்த்திங்கன்னா 8 ரூம், 4 ரூம், 3 ரூம் அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே நான் காலையிலேருந்து இந்த ரூம் இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். ஓகேங்களா? எனக்கும் டயர்ட். ஊர்லேருந்து ட்ரெயின் ட்ராவல் பண்ணி பஸ் ட்ராவல் பண்ணி எல்லாம் தான் இங்கே வந்தேன். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது. தூங்குவோம். காலையிலேருந்து இந்த ஸ்டே ஃபுல்லுமே உங்களுக்கு சுற்றி காட்டிட்டு நாளைக்கு வந்து சத்திரம் ஆஃப் ரோடு ஃபாரஸ்ட் டேல போய் பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? குட் நைட்.